எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த மாசத்துல கர்த்தர் திரும்ப உங்களோட பேசுறாரு. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி எத்தனை பேர் நல்ல வசதியா இருக்கிறவங்க இருக்காங்க, நல்லா படிச்சவங்க இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க, அறிவானவங்க இருக்கிறாங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பாவை தவிர விட்டா நமக்கு எதுவுமே சொல்லிக் கொள்றதுக்கு இல்ல. நமக்கு தெரிஞ்சது இந்த வேதம், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது, ஏசப்பாவுக்கு பயந்து நடக்கிறது. இது மட்டும் தானே நம்ம வாழ்க்கையில இருக்கு. பாருங்க, நம்மளை சுத்தி மற்றவங்க எல்லாரும் நம்மளை ஏளனமா கூட பார்க்கலாம், ஒருவேளை அவமானமா கூட பார்க்கலாம். ஆனா நம்ம எல்லாம் இவ்வளவு வசதியா இருந்தா கூட நம்ம வீட்டுல நிம்மதி கிடையாது. ஆனா இவங்க எப்படி நிம்மதியா இருக்காங்க, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒருவேளை நம்மளை பார்த்து ஆச்சரியமா பார்க்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? எடுத்து வாசிங்க பாருங்க. செப்பனியாவுக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். நம்ம தான் அந்த சிறுமையான ஜனம், நம்ம தான் எளிமையான ஜனம், நம்ம தான் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஜனம், நம்ம தான் எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஜனம், நம்ம தான் எல்லாராலையும் ஒடுக்கப்பட்ட ஜனம், நம்ம தான் எல்லாராலையும் பாருங்க அவமதிக்கப்பட்ட ஜனம். நம்மளை தான் கர்த்தர் இந்த தேசத்துல கடைசி நாட்கள், இந்த நாட்களை மீதியா வச்சு பாருங்க, அவர் நம்மளை கொண்டு செய்ய போற காரியம் பெரியதா